டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். உங்கள் தொலைக்காட்சியில் இன்றைய செய்திகளை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு செய்தி என்னவென்று பார்த்தால், தமிழக தோல்வி கழகத்தின் நிர்வாகி ஒருவர் தன்னுடைய நண்பனுடைய தங்கையிடமே தவறாக நடந்து கொண்டது ஒரு செய்தி தான் இப்பொழுது பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் அவர் கையும் களவுமாக மாற்றிக்கொண்டு அவர் நண்பர்கள் அவரை செருப்பால் அடித்தது போல் பேசிக்கொண்டிருந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவை இப்பொழுது நாம் பார்ப்போம். என்ன அவ்வளவு காட்சி கேக்குது நான் கேக்குறேன். சொல்லு. இவ்வளவு இருக்கியா? எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருக்க லைஃப்ல? இல்ல ஈஸியா இருந்துச்சு என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு. உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் இப்படி தான் பண்றியா? சரி, இப்போ இந்த வீடியோ வெளிய வந்துச்சுனா உன்னை பத்தி அம்பள வெளிய வருமா? சொல்லு. இது எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டாங்க, மாஸ்க் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படினா சொல்லுவியா? அத யூடியூப்ல உட்கார்ந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க உட்கார்ந்து எல்லாருக்கும். எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம் எப்படிலாம். நேயர்களே, நீங்கள் அந்த பதிவை பார்த்திருப்பீர்கள். அவர் பயந்து ஒரு விஷயத்தை சொன்னது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் அவர் ஐயோ ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ, இனிமே பண்ண மாட்டேன் ப்ரோ. அப்போ இதற்கு முன்னாடி பண்ணதெல்லாம் என்னவென்று தெரியவே இல்லை. அவருடைய தலைவர் இதற்காக ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை. ஏற்கனவே அவர் பொதுவாக எந்த விஷயமே சொல்ல மாட்டார். ஆனால் இந்த மாதிரி நடந்து கொண்டது யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒருத்தர் இருப்பார், லஸ்ஸி அவர்களும் தேவையில்லாத விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இதுதான் முக்கியம். அப்படிங்களா? ஓ, ஆன் பண்ணிங்க. தற்போது கிடைத்த செய்தி, நாம் ஜிப்ரிஷ் கட்சி தலைவர் அவர்களுக்கு அவருடைய முதல் மனைவி விஜய் அவர்கள் ஒரு கொலுசு ஒன்றை பரிசாக அனுப்பியிருக்கிறார். அந்த கொலுசை வாங்கி சைமன் அவர்கள் நடனமாடிய வீடியோ இப்பொழுது வைரலாக போகிறது. அந்த வீடியோ தற்போது உங்கள் தொலைக்காட்சியில் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக காண்பிப்போம். அந்த காணொலியை பார்த்து விட்டு வாருங்கள். அந்த நாளைக்கு அந்த ஊருக்கு நான் பிரஸ் மீட் போனோம். அது பார்த்துக்க. அண்ணே, உங்களுக்கு பார்சல் வந்திருக்குண்ணே. பார்சலா? எங்க ஈழத்துல இருந்தா? காசு பணம் துட்டு மணி அமௌண்ட்டு ஈழத்துல இருந்தா இல்லைண்ணா, என்ன பெங்களூர்ல வந்திருக்கு. ஆமா. ஏய் தம்பி எல்லாம் வெளியே போங்க. எல்லாம் வெளியே போங்க. நீ கொடுத்துட்டு போப்பா. அண்ணே போப்பா. தம்பினே, எந்த தும்பியும் எனக்கு தேவையில்ல, போப்பா. பெங்களூர்லேருந்து வந்திருக்கா? ஆமாண்ணே. தானே பார்த்தேன், செல்லத்துக்கு என் மேலே பாசம் இருக்கும். போனல்ல போ. என்ன இது கொலுசு எதுக்கு? எனக்கு பொம்பளை புள்ள வேற இல்லையே, பெருசாக இருக்கு. ஒருவேளை என் வயலுக்காக அனுப்பியிருப்போம். அவன் வயலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாளே, யாருக்கா இருக்கும்? அண்ணே, இந்த கொலுசு அது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்த பரிசு. சரிண்ணே. அண்ணே, கன்னடா தெரியுமாண்ணே? தெரியாது. கொடுங்க. உனக்கு தெரியுமா? ஆல் லாங்குவேஜ் ஐ நோண்ணே. படி. டே சைமன். என்ன அதுதான் பெரிய இதுவா தூய தமிழ் ஏதாவது என்னை பாராட்டி இது பண்ணுறேன், அசிங்கமாக திட்டிருக்க, அதையும் படிக்கிறேன். அடுத்தது படி. நம்மளால கோவம் போகாதோ? ஏண்டா அவ்வளோ யோகமையாக பேசுகிறேன், எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்க? அவ்வளோ பயமா அவனுக்கு? இவ்வளோ பயத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஹீரோயிசம் மாதிரி வெளியே காமிச்சுட்டு இருக்க வெக்கமல்ல. ஆட்டம் ஆடுற ஆட்டம். நான் பெங்களூர்லேருந்து உனக்கு கொலுசு அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சுட்டு குச்சிப்புடி பரதநாட்டியம்லாம் ஆடு. ஓ, அனுப்பியிருக்காங்களா? சூப்பர். இருக்கட்டும். ஏண்டா அந்த ஆட்டம் ஆனல்ல, என் சாபம் ஒன்று சும்மா விடாதுடா, நீ பிச்சை தாண்டா எடுப்ப. இப்போ மட்டும் என்ன குறை? எல்லாம் அப்படி தான் இருக்கு. அப்படியே நீ? இல்லை பொடாங்கும். அதுனா இதுவா? இது மூடாத. நீ தானே படிச்சு காட்டி சொன்னேன். விஷயம் மட்டும் தான் படிக்க சொன்னேன், அசிங்கமா திட்டினதை படிக்க சொன்னேன். இருக்கிறதானே படித்தேன். திட்டுறா இவ. அமுகு டுமுகள் அமால்
டேய் எதுக்கு சிரிக்கிற இப்போ? இல்லை, பரதநாட்டியம் குச்சிப்புடிலாம் நீ ஆனா எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். சிரிப்பா வருது. இப்போ நீ கிளம்பி நிற்காது போ. இல்லைங்க, சிரிப்பு வருதுங்க. தற்பொழுது நாம் அந்த காணொலியை வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்தோம். சாதா பைத்தியமாக இருந்த நாம் ஜிப்ரிஷ் கட்சி தலைவர் அண்ணன் சைமன் அவர்கள் முழு பைத்தியமாக மாறிய காணொலியை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இவர் இதற்கு மேல் 2026 தேர்தலில் ஜெயிப்பாரா? முதலில் இவர் வாழ்க்கையில் ஜெயிப்பதே மிகவும் கஷ்டமாக இருக்க ஒன்று அப்படின்ற அடிப்படையில் அந்த ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட் மூலயமா அவங்க சொன்ன அந்த ஸ்டேல முதல் அவர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் 2026 தேர்தலை அவர் ஜெயிப்பார். நன்றி, வணக்கம் நேயர்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, நம்ம நொல்லை அவர்கள் ரொம்ப வருஷமாக நம்ம கட்சியில் இருக்காங்க. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த துணைத் தலைவர் பதிவை வந்து நான் இவர் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? கொடுங்க, அவருக்கு தானே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் கொடுத்துட்டா அப்படியே இது பண்ணி ஜெயிச்சு கீச்சிருவார் அவரு. கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்கன்ற நான் எதுவும் பிரச்சனை. கொடுங்க, நல்ல பையன்ப்பா. கொடுங்க, அதான் நல்ல பையனாக இருந்தால் கட்சியில் ஜெயிச்சிருவார் அவரு. கொடுங்க, அது என்னத்துக்கு இப்போனா நானாக வந்து அது ஓடுன்னு கேட்டுருக்கேன். எத்தனை அனுபவம் இருக்கு, எத்தனை இடத்துக்கு நம்ம கட்சியாக எவ்வளோ போராடி இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு பாரு. டாடி தெரியாது ஒன்றும் இல்லை தம்பி. கைகோ டாடி, நான் என்ன சொல்கிறேன்னா கொடுங்க. நான் இப்போ வந்து அந்த கட்சிக்கு நானே வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு நான் இருக்கிறேன். இப்போ நான் கொடுங்க, அவருக்கே கொடுங்க, நான் எதுவும் கேட்கல. கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. இப்போ இது ஆனால் வந்து அதான் ஒன்று கட்சியில் ஜெயிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துங்க, அங்கே பாருங்கள், கட்சி மேலே ஏற்கனவே இருக்குது. நம்ம கட்சி எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதுலேயும் யார் எந்த பக்கம் இருக்கிறானே தெரியவன வேட்பாளராக நிற்க வச்சு கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியன்ற நான். கொடுங்க, அவருக்கே கொடுங்க, எனக்கு என்ன இருக்குது, கொடுங்க. கொடுக்கலாம்ன்றியா வேணான்றியா? அது வந்து கட்சி பயம் பழுவேன். கட்சி ஜெயிக்கணும்ல. வீட்டில் சும்மா வீடியோ கேமரான்னு இருந்தோம். எங்கள் அப்பாவோட தன்மானதுக்கு தான் நான் வந்தேன் இந்த அரசியலுக்கு. மற்ற மாதிரி ஈஸியாருன்னு சுற்றி நான் இருக்கிறேன் நான். நீங்கள் தோக்கக்கூடாது டாடி. இப்போ நான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி டுபாக்கூர் பையனை நிற்க வச்சு நீ தோக்கக்கூடாது. கொடு, அவனுக்கு கொடு. ஐயா, தம்பி ரொம்ப அழுவுது. அதனால எனக்கு பெரிய பதினா அந்த துணைத்தலைவர் பதி அவருக்கே கொடுத்துருங்க. என்ன விட்டுருடா சாமி. நான் எதுக்கு சொல்கிறேன் கைகோ டாடி? போயிட்டானே, அப்புறம் என்ன மரியாதை என்ன சொல்லு. அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் உனக்கு அந்த மரியாதை கொடுத்தேன்னா, புள்ளைய விட்டுட்டு அவனுக்கு கொடுக்குற. யார் அவன்? காஜா பையன் அவன். கொடு, அறிவிப்பு. அறிவிப்பு. இதுக்கப்புறம் நம்முடைய ஸ்ட்ரைட்டாக சொல்லு டாடி, இழுத்தெல்லாம் பேசாத. இவர் தான் துணைத் தலைவர். போதுமா? சரி கிளம்பு. நான் தான் துணைத் தலைவர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.